பொதுவாக நம்மலாம் சின்ன பசங்களை பார்த்திங்கன்னா தண்ணி பக்கம் போகவே விட மாட்டோம். தலைக்கு குளிப்பாட்டினா கூட சளி பிடிச்சிக்கும், ஜுரம் வந்துடும், அவசரமாக தலையை தோட்டி விடுவோம். ஆனால் இன்னைக்கு முதல் விருதை வாங்க போகிற இந்த சாதனையாளர் சின்ன வயசில் தண்ணியில் பயங்கரமாக ஆட்டம் போட்டவங்க. ஆனால் நமக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அவங்க பயப்படாமல் அந்த குழந்தைக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையும் நீச்சல் கற்றுக்கிட்டோம், சும்மா எப்போவாது வெளியே போனால் அக்கேஷனாக நீச்சல் அடித்தோம் அப்படின்னலாம் இல்லாமல் அதில் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க, நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க, தங்கப்பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சாதனையாளர் பற்றின ஒரு தொகுப்பை இப்போ பார்க்கலாம். வயதிலேயே சிகரம் தொட்டவர்களில் இவரும் ஒருவர். நடக்கத் தொடங்கிய வயதிலேயே நீச்சல் கற்றவர். அண்ணனின் நீச்சல் பயிற்சியை வேடிக்கை பார்க்க சென்ற இவருக்கு நீச்சல் மேல் ஆர்வம் வந்தபோது வயது 2.5 மட்டுமே. சிறந்த குணச்சித்திர நடிகரான தலைவாசல் விஜய் ராஜேஸ்வரி தம்பதியின் மகளாக 98ஆம் வருடம் ஆகஸ்ட் 7 சென்னையில் பிறந்தவர். 10 வயதிலேயே பதக்கங்களை வென்று பற்பல பாராட்டுக்களை பெற்றவர். 2008ஆம் ஆண்டில் நடந்த மாநில அளவிலான நீச்சல் போட்டியில் கலந்து கொண்டு 3 தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப்பதக்கம் என பதக்கங்களை வென்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றதுதான் இவரின் சாதனையின் தொடக்கம். ஆம் ஆண்டு நடந்த தேசிய நீச்சல் போட்டியில் 6 பதக்கங்களை வென்றதோடு 12 வருட சாதனையை தன் 12ஆம் வயதிலேயே முறியடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியவர். பெரும்பான்மையாக 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெற்ற அந்த நீச்சல் போட்டியில் இவர் மட்டுமே இளம் வயது பெண். இந்திய அளவில் 14 வருடங்களாக யாருமே பெறாத சிறந்த நீச்சல் வீராங்கனை பட்டத்தை தன் 13ஆம் வயதிலேயே பெற்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியவர். இந்தியாவின் முதல் நிலை நீச்சல் வீராங்கனை ரிச்சா சர்மாவை பின்னுக்கு தள்ளி முன்னேறியவர். 2012ஆம் ஆண்டில் இஸ்தான்புல்லில் நடைபெற்ற 160 நாடுகள் பங்கு பெற்ற உலக நீச்சல் போட்டியில் இந்தியாவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 பெண்களில் இவரும் ஒருவர். ஒவ்வொரு வருடமும் கலந்து கொள்ளும் போட்டிகளில் எல்லாம் பதக்கங்களை வெல்லும் இவர் 2013ஆம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் நடந்த தேசிய நீச்சல் போட்டியில் 5 பதக்கங்களை வென்று சாதனைக்கு மேல் சாதனை படைத்துக் கொண்டு இருப்பவர். நீச்சலில் 50 மீட்டர் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கிலும் 200 மீட்டர் இண்டிவிஜுவல் மெட்லி பிரிவிலும் இவரை மிஞ்ச இந்தியாவில் யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. தினமும் காலை மாலை 6 மணி நேரம் நீச்சல் பயிற்சி எடுத்து வரும் இவருக்கு 2016ஆம் ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வது மட்டுமே இவரது லட்சியம். பதக்க வேட்டையில் வேங்கையால் புறப்பட்டு இருப்பவர்தான் நம்பிக்கை நட்சத்திரம் செல்வி ஏ.பி. ஜெயபீனா அவர்கள். பெண்கள் எதுக்குமே தலை குனியக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் தலை குனியணும். அது விருது வாங்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு 3 வயசுலேயே ப்ரூவ் பண்ண ஜெயவீனா அவர்களை விருதினை பெற்றுக்கொள்ள மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம்.
இந்த விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கேவி தங்கபாலு ஐயா அவர்களையும் மெகா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அழைக்கிறோம். மெகா இளம் சாதனையாளர் விருது இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. பட் ஜெய்வினா, ஒரு விஷயம், உங்களை இந்த உலகத்தோட வாசலுக்கு உங்கள் தலையை அறிமுகப்படுத்தின எங்கள் தலைவாசல் விஜய் சார் உங்களை பற்றி எங்கே போனாலும் ரொம்ப பெருமையாக பேசுவார். அஃப்கோர்ஸ் எங்ககிட்டயும் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த விருதுக்கு ஆரம்ப காரணமே அவர் தானும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அப்படி ஒரு அருமையான அப்பா உங்களுக்கு கிடச்சிருக்காரு. அந்த அப்பாவை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் சொல்லலாமே. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் மெகா டிவிக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன், என்னை இந்த ஒரு அவார்டுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு. ஸோ நான் ஸ்விம்மிங் ஸ்டார்ட் பண்ணதே அப்பானால தான். அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தார், ஜிம்னாஸ்ட். ஸோ பசங்களை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் போடணுன்னு தான் ஆரம்பித்தார். அது அப்படியே இவ்வளோ தூரம் நின்றுருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் என்னோடய கோச் கிரீஷ் சாரும் வந்திருக்காரு. ஸோ இதோட மெயின் காரணம் அம்மாவோட சப்போர்ட் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. ஓகே, அதாவது ரொம்ப அருமையான ஒரு அப்பா அவங்களுக்கு கிடச்சிருக்காங்க. அப்பா இல்லைங்க, அவர் அப்பான்னு தான் சொல்லணும். ஆனால் அவரே அங்கே இருக்கணும், இங்கே வரலாம்ல. சார், நீங்கள் திரைக்குளத்தில் வெற்றிகரமாக நீச்சல் அடிக்கிறதுக்கும் உங்கள் பொண்ணு பல குளங்களில் வெற்றிகரமாக நீச்சல் அடிக்கிறதுக்கும் ஒரே காரணம் என் ஒய்ஃபோட சப்போர்ட் தான் அப்படின்னு எங்கள் எம்டி கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ அவங்கள பற்றியும் இந்த மெகா மகளிர் விருது வழங்கும் இந்த விழாவை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். ஹாப்பி விமென்ஸ் டே. இங்கே நிறைய பல ஜாமான்கள் நடுவில் நான் இங்கே நிற்கிறது எனக்கு நிஜமாகவே ஒரு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது. ஐ திங்க் ஐ ஹாவ் இவங்களை ஜெயந்தி மேடம்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. பட் 30 வருஷத்துக்கு முன்னாடி என் கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் இவங்க ஷி வாஸ் டூயிங் எடிட்டிங். ஸோ ஐ கால் யூ ஜெயந்தி இட் செல்ஃப். தங்கபாலு சார், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. 30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்கள பார்க்குறேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எடிட்டிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்பொழுதும், டுடே வாட் ஷி இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லேடிஸ் இன் திஸ் சொசைட்டி என்னும்பொழுதும், விமென் ஆர் கிரேட். அண்ட் என்னுடைய அம்மா, என்னுடைய மாமியார், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், இவங்க எல்லாராலேயும் எனக்கு நிறைய பேர் வந்திருக்கு. அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஆர் விமன் அண்ட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ விமன் பிஹைண்ட் அ சக்ஸஸ்ஃபுல் மேன் அன்வாங்க. தேங்க்ஸ் அலாட் ராஜி ஃபார் எவ்ரி திங். மெகா டிவி 6th இயர் அவார்டு இது. டெஃபினெட்லி திஸ் வில் டேக் ஜெய்வினா இன்னும் ரொம்ப தூரம் போகணும். ஒலிம்பிக்ஸ் இஸ் நாட் ஸோ ஈஸி. இந்த வருஷம் காமன்வெல்த் கேம்ஸ் இருக்குது, ஏஷியன் கேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போது நாளை மறுநாள் இவருக்கு 10th எக்ஸாம் இருக்குது. ஸோ திஸ் அவார்ட் வில் டெஃபினெட்லி give her a big boost to perform well in her exams and to bring medals to our country. And thank you very much Jayanthi, and thank you very much to the whole Mega TV team. And definitely இந்த மாதிரி ஒரு அவார்டு தான் ஏன்னா நார்மலாக நம்ம கிரிக்கெட் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து போடும் பொழுது ஒலிம்பிக் மெடல்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் என் வீட்லேயே நிறைய பேர் எதுக்கடா பெண் குழந்தைய ஸ்விம்மிங்கில் போடுற கருத்துருவா குளோரின் வாட்டர் அப்படின்னாங்க. பட் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு குழந்தைக்கும் இருந்தாவே டெஃபினெட்லி அவங்க இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் வேர்ல்டில் தே வில் நாட் ஸ்பாயில் தெம்செல்ஸ் பை பிகமிங் கவுச் பொட்டேட்டோஸ். அண்ட் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா வரும். இன்னொரு இவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். 10th படிக்க ஆரம்பித்ததே லாஸ்ட் வீக் தான் அண்ட் ஒரு டென்ஷன் இல்லாமல் நான் சொன்னேன், இது மாதிரி மெகா டிவி அவார்டு 8th இருக்குது, 11th எக்ஸாம் வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. முடிச்சுட்டு டாடி போர்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னா. ஸோ ஸ்போர்ட்ஸ் இன்டைரக்ட்லி ட்ரைஸ் யூ டு ஃபோக்கஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ் வித்தின் த லிமிட்டட் டைம். அதனால் தயவுசெய்து எல்லோரும் உங்களுடைய குழந்தைகளை ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி குட் ஃபார் த ஃபியூச்சர். தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காம, திஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் மெகா டிவி, அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஜெயந்தி.